எங்களை அமைச்சர் பெரிய கருப்பன் ஏமாற்றிவிட்டார். கண் கலங்கிய திருப்பத்தூர் மக்கள். இதோ மனதை உருக வைக்கும் வீடியோ. திருப்பத்தூர் தொகுதியில் 20 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை அமைச்சராக இருக்கும் பெரிய கருப்பன் எங்களை ஏமாற்றிவிட்டார் என்றும் இனியும் அவரை நம்பி வாக்களிக்க மாட்டோம் என திருப்பத்தூர் தொகுதி மக்கள் பேசும் மனதை உருக வைக்கும் வீடியோ இதோ. உங்களுக்கு என்னென்ன கோரிக்கை வேணுமோ அதை சொல்லுங்க. தண்ணி வசதி வேணும், ரோடு வசதி வேணும், போஸ்ட் லைட் இல்லக்கா. அவர் வந்து மினிஸ்டர் இருந்து ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறீங்க. எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்ல. கோயிலுக்கு வருவாரு, சாமி கும்பிடுவாரு. அவங்க நிக்கிற பரதேசிகளுக்கு இவ்வளவு நாளா ஓட்டு வந்து நீங்க இதே சொல்றீங்க, நாங்க டிஎம்கேக்கு தான் போட்டோம்னு. நீங்க போய் உங்களுக்கு கேக்குற தகுதி இல்ல, ரைட்ஸ் இல்லையா? ஊரே பேசவே விட மாட்டாயா? அதான எடுத்து அதுக்கு அப்படிங்கிற பொய்யா சொல்றாரு. 1000 வாட்டிங்க கோயிலுக்கு வர்றாங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டது என்ன ஆதார் அட்டை வச்சிருக்கேன். 1000 வாட்டிங்க கோயிலுக்கு வர வாரம் வந்துருவாரு. அப்போ நீங்க போய் சொல்ல வேண்டிய நம்ம கோரிக்கை. அதுக்கு ரெண்டு அல்ல கை வந்து சேர்ந்துக்கிட்டே எங்களை பேசவே விட மாட்டாங்க. நேத்து செபூருக்கு வந்தாரு சாப்பிட. ஆனா இதுக்கு கல்யாணக்கார விட இளவு விடுதல் கம்பல்சரி போயிடுறாரு. உள்ள சாப்பிட்டு இருக்காரு. இருங்க, நான் பால் வந்தாலும் அவங்களுக்கு உள்ள ஆளுகளுக்கு மட்டும்தான் கூப்பிட்டு முக்கியமான ஆளுகளுக்கு மட்டும்தான் வருவாரு. அதை சொல்லுங்க, அதை சொல்லுங்க. நீங்க யாரும் சொல்லணும். பால் பணியாரம் வைக்கிறது நான் தான் போடுவேன். இந்த பால் பணியாரம் போட்டா கொண்டு போய் வைக்க போனா 2 பேர் பின்னால இருந்தாரு. இப்படி பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் என்னைய. ஏன் வைக்க போற அப்படின்னு நான் பருட வளர்த்த கொண்டு அவருக்கு வைக்கிறதுக்கு அப்புறம் நீ கொண்டு வைக்கிறியான்னு கேட்டேன். வச்சுட்டு அண்ணே எப்படின்னு ஆமாம்மா அப்படின்னாரு. அதோட அண்ணேன்னா ஆமா பாரு, அதோட ரைட்டு. மோடி வந்தாருன்னா உண்மைக்கு நம்மளுக்கு மண்ணு வெட்டு உண்டு, மற்றவோ வந்தா மண்ணு வெட்டா கிடையாது. கண்டிப்பா உண்மையா பொய்யா பாரு. 150 நாள் 100 நாள் வந்து 50 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. நீங்க இவ்வளவு கோவப்படுறதுக்கு என்ன காரணம்? நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்க, அவங்க நீங்க போய் கேட்டதுக்கு இல்ல. இப்ப என்ன மனநிலை இருக்கு? நம்பிக்கை இல்ல. இப்ப என்ன மனநிலை இருக்கீங்க? இப்ப வந்து நாங்க ஓட்டு போடுற முடிவா இல்லையா? ஓட்டே போடுற முடிவா இல்லையா? ஓட்டு போற முடிவா இல்லையா? இல்ல எதுக்கும் எந்த நாங்க யாருக்கும் போட மாட்டோம். நீங்க தானே இப்ப எங்களை தேடி ஜோதில வந்திருக்கீங்கல்ல இந்த இருட்டுக்குள்ள, உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். சாம்பிராணி வாசம் நிறைய ஏன் ஓட்டு உங்களுக்கு தான், மத்தவங்களை பத்தி பேச்சு இல்ல. தாமரைக்கு தாமரைக்குன்னு தெளிவா சொல்லிருக்கோம். ஆமா தனக்கு நீங்க திமுக எல்லாருமே சொல்லணும். நீங்க எல்லாருமே சொல்லணும். ஏங்க அவருக்கு எங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நீங்க வந்து எங்கள்ட்ட வந்து உரிமையா இருந்தா கூட இருக்கா, அவங்க கூட இவரை சொல்லி எங்கள்ட்ட கேட்கலாம். எங்க ஒன்றியம் இருக்காரு, இருந்தாதான் இருக்காரு எங்க ஒன்றியம். நாங்க நேர கேட்போம். எங்க ஒன்றியத்துக்கிட்ட அவங்கள வந்து எங்களுக்கு தெரியாது. உங்க வீட்டுக்கு பேர் என்னப்பா? டிவிஎஸ். அந்த ஐயா இருந்தாரு. வேற எதுவும் குறை இருக்காமா? சொல்லுங்கம்மா. குறைங்கிற காட்டிய அவர் மேல உள்ள வெறுப்பை சொல்லிங்க. ஆனா எந்த இதுவும் இல்ல. கருப்புரன் இல்லக்கா. கருப்புரன் வந்து கருப்புரன் சாமி கூட வருவாரு. அவர் வந்து எங்களோட பேசவும் மாட்டாரு, நாங்க அவர்கிட்ட பேசுறதும் இல்ல. பேசவும் விட மாட்டாரு. உங்களை அல்ல கையாச்சார் நிக்க பேசினாலும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் சேர்ந்து இந்த ட்ரிப் பெரிய இருக்கணும், தோக்கடிச்சிடலாம். தேடி வந்தவங்களுக்கு தாங்க ஓட்டு. பேசிட்டு இனிமேல் ஒரு 100 ரூபாய் கொண்டுக்கிட்டு வந்து அவனுக்கு போட மாட்டான். ஏன்னா இந்த இடத்துக்கு ஓட்டே வந்துருச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு ஓட்டு போட போறோம். இன்னொரு தடவைக்கு ஒரு புள்ள இங்க வரல. ஒண்ணும் இல்லம்மா, நாங்களாம் செத்து போயிட்டோம். ஒண்ணும் இல்லம்மா, எங்க பிஜேபி ஒன்றிய தலைவர் வருதேன். உங்களுக்காண்டி எங்க ஒன்றியம் ஜெயிச்சு எங்க தலைவர் ஜெயிச்சிட்டாருன்னா இந்த இதுக்கு நீங்க என்ன கோரிக்கை நீங்க ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் நாங்க செய்யறோம். நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம். செஞ்சுறாங்க. அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் எங்களையும் மதிச்சு வந்து எங்ககிட்டயும் யாருக்கிட்டையும் போய் ஆசை வாங்கல.